கிருஷ்ணன் எதிர்த்து எதிர்த்து வாதம் பண்றானே ஒழிய காது குத்த மட்டும் வரமாட்டேங்கிறான். ஊரே கூடி வேடிக்கை பாக்குறது. என்னடா பண்ணலான்னு பார்த்தா பெரியாழ்வார் யசோதை காது குத்துறதுக்காக தோடு எடுத்து வச்சிருப்பா இல்லையா, அந்த அழகான தங்கத்தோடு அதை எடுத்து கிருஷ்ணனுக்கு காமிச்சாலாம். தோடு எப்படிடா இருக்குன்னு கேட்டா, ஓ தோடு நன்னா இருக்கேன்னா. இந்த தோடு யார் காதுல போடலாம்? நான் போட்டுக்கட்டுமா, அந்த மாமிக்கு போடலாமா, அவளுக்கு போடலாமா, இவாளுக்கு போடலாமான்னு கேட்டா, கிருஷ்ணன் சொன்னா இது ரொம்ப நன்னா இருக்கு, நானே அணிஞ்சுக்கிறேனேன்னா. அப்படி வாடா வழிக்கு, உன் காதுல இந்த தோடு போடணும் இல்லையோ, இந்த தோடு போடணும்னா முதல்ல காதுல தொலை போடணும். பாரு, ஊசி நூல் திரி எல்லாம் சரியா இருக்கு, சீக்கிரம் வந்தேன்னா காதுல ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அதை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி விட்டா இந்த தோடை உன் காதுலயே போட்டுடலாம், வாடான்னு கூப்பிடுறா. அப்படி பேச்சுக்கெல்லாம் கிருஷ்ணன் மயங்குவானா? கிருஷ்ணன் சொன்னா, எனக்கும் ஒன்னும் உன்னை ஏமாத்தணும்னு எண்ணம் இல்லம்மா, காது குத்தணும்னா குத்திக்கலாம், ஆனா அது எரியும். அந்த ஊசியை வச்சு காதுல குத்தும் போது எவ்வளவு எரியும் தெரியுமா, எனக்கு அது பயமா இருக்கும். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, ஓ எரியும் வலிக்கும் அதுக்குதான் பயப்படுறியா? திரியை, இந்த நூல் திரி இருக்கே, ஊசியில கோத்த நூல் திரி, அந்த திரியை எரியாமே உன் காதுக்கு எரியாதபடி, உனக்கு வலிக்காதபடி உன் காதுக்குள்ளே சேர்க்கிறேன். உனக்கு வலிக்கவே வலிக்காது பாரு, நீ வேணா வந்து பாரு. முதல் காது குத்தற, வலிச்சதுன்னா இன்னொரு காது நீ குத்திக்கவே வேண்டாம், வலிக்காம குத்துறேன் பாரு. டாக்டர் சொல்லுவா இல்லையா, எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஊசி, லேசா போடுறேன், வலிக்கவே வலிக்காது, கொஞ்சம் ஆட்டாம இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரியாழ்வார் யசோதை சொல்றா. கிருஷ்ணன் வரமாட்டேன்னா இப்பதான் அந்த ரெண்டு தோடையும் எடுத்து காட்டுறா. பார், இந்த தோடு எவ்வளவு நன்னா இருக்கு, நான் போட்டுக்கட்டுமா, அந்தாத்து மாமிக்கு கொடுக்கட்டுமா, அந்த பையனுக்கு கொடுக்கட்டுமா? கிருஷ்ணன் பார்த்தான், இல்ல இல்ல அந்த தோடு நன்னா இருக்கு, எனக்கு தான் வேணும்னா. அப்பவா, ஒழுங்கா இந்த தோடு உனக்கு வேணும்னா வந்து காது குத்திண்டா தோடு போட்டுக்கலாம், ஓடிவா. தங்கத்தோடும் இவையா, இவையான்னா துபார், இவை இருக்கு பார், இது பார், இதுதான் அந்த தங்கத்தோடு, இது உனக்கு வேணுமா வேண்டாமா? இவையா, இவையானா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், இந்த இந்த தோடுகள் ஆ பா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு பார், இவை ஆ அப்படி பிரிச்சுக்கணுமா, இவையா இல்ல, இவை ஆ, இவை இந்த தோடுகள் ஆ எவ்வளவு அழகா இருக்கு, வேணும்னா ஒழுங்கா வா அப்படின்னு கிருஷ்ணனை அழைக்கிறாள்.